ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல மணக்க தக்காளி ரசம் எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சுட சுட சாதமும் மணக்க தக்காளி ரசமும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 நல்ல பழுத்த தக்காளியை 2ஆக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் நெல்லிக்காய் அளவுள்ள புளியை சேர்த்துக்கலாம். கூடவே இந்த அளவுக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. தக்காளி நல்லா வெந்து வரட்டும். புளி, பெருங்காயம், வெல்லம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நாம் மிளகு சீரகம் அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அதே 3/4 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 காஞ்ச மிளகாய், ஒரு 10லேருந்து 12 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ரொம்ப மைய அரைக்காமல் இந்த அளவுக்கு லேசாக கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்து ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து லேசாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி மேலே தோலெல்லாம் வெடித்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ தக்காளியை மட்டும் வெளியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். ரசம் வைக்கும்போது நாம் அதை சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த தக்காளியை ரொம்ப மைய அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. அடுத்து இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக காஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 10 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 காஞ்ச மிளகாய் லேசாக செவந்து வரட்டும். அடுத்து நாம் தட்டி வச்ச பூண்டு, பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு லேசாக வதங்கினா போதும், நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை. பூண்டு லேசாக வதங்க ஆரம்பித்ததும் அடுத்து நாம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரைச்சி வச்ச மிளகு சீரக பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்சது, கடையில் வாங்கினது எது வேணால் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சட்டுன்னு ஒரே ஒரு முறை எண்ணெயில் கலந்து விட்டுக்கோங்க. நாம் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க, எல்லாமே சேர்ந்து வர மாதிரி. அடுத்து இதில் தக்காளி வேக வச்ச புளி, வெல்லம் சேர்த்த தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை இப்போ நாம் இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் 2 கப்லேருந்து 3 கப் வரைக்கும் பச்சை தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களோட ரசத்தோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரசம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அதனால் இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். அடுத்து இதில் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இந்த ரசம் நல்லா கொதிக்கட்டும். ரசம் நல்லா கொதித்து இந்த நுரையெல்லாம் அடங்கி நல்லா தெளிவாக இந்த அளவுக்கு கொதிக்கும்போது நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், மணக்க தக்காளி ரசம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த சுட சுட தக்காளி ரசத்துக்கும் சூடான சாதத்துக்கும் பொருத்தமாக வேறு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரசத்தை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.